ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஃப்ரைனால் நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் நார்மலாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கனாவே நாக்கில் எச்சு ஊறுதா, செம்மையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் பாப்பாவை ஸ்கூல் விட போகிற வழியில் பார்த்தா அந்த நெல்லிக்காய் மரம் இருக்கும். நானும் ரொம்ப நாளாக அறுக்கணும் கேட்டுகிட்டே இருப்பேன், பார்த்துட்டே அதை யோசிச்சிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா சரி ஓகே இன்றைக்கி நம்ம கேட்டு அறுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி ஓகேம்மா நீங்கள் வேணுறாலும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து வேணுறாலும் கொஞ்சமாக அறுத்துட்டு பாருங்கள் இவ்வளோ அடித்து அறுத்தோம். ரொம்ப மேலே இருந்துச்சு. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து ஒரு பாத்திரம் சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டோம். ஏன்னா அது மண்ணில் விழுந்துச்சுல்ல, அதனால் ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு அப்படியே நம்ம வந்து இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். இதை உண்மையாக சொல்கிறேங்க, சூப்பராக இருக்குங்க. பார்த்த உடனே நாக்கில் எச்சு ஊறுங்க. அப்புறமா சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்புறம் வந்து தேவையான தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கொதி வரணுங்க. மிச்சம்லாம் வேணாம், ஒரே ஒரு கொதி தான் வரணும். ஒரு கொதி வந்தோன்னா நம்ம எடுத்துடணும். எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் இல்லைன்னு ரொம்ப கொலையை வந்துட்டு அது ஊறுகாவாயிரும். நம்ம ஊறுகாய் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய் வீடியோ ஒரு நாளைக்கு நான் சென்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அதை வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா தண்ணி இழுத்துரும், அதனால் இதை சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு நல்லா பொரியணும். இது மாதிரி பொரிஞ்சதும் வந்து அதை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிடுங்க, ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் கடுகுனா 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து ரொம்ப கசக்கும், அதனால் 1/4 ஸ்பூன் போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். இதெல்லாம் வந்து பொரிஞ்சதும் ஆற வச்சுட்டு நம்ம இடிகள் இருக்குல்ல அதில் வச்சு இடிச்சுக்கோங்க. ஆற வச்சு இடிச்சுக்கோங்க. பாருங்கள் நான் இது மாதிரி வந்து எல்லாம் வறுத்து சேர்த்து ஆற வச்சுட்டு இப்போ வந்து இடிக்க போகிறேன். இது மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப பவுட்ரு மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப பவுட்ரு ஆகிடும். அதனால் இது மாதிரி இடிகள் வச்சு இடிச்சிக்கோங்க. இல்லாதவங்க மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் அதே கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். அப்புறம் வழக்கம் போல் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துருங்க. கடுகு கடலைப்பருப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. ஒரு டைம் இப்படி செஞ்சிங்கன்னா இனிமேல் அடிக்கடி இதுதான் செய்யணும்னு தோணும் உங்களுக்கு. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்லாங்க, சாதத்தோடலாம் வச்சுல அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல நெல்லிக்காய், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், அதுக்காக தான். அடுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும், இல்லைனா தீஞ்சிரும் அடியில். அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டவ்வில் செய்கிறதுன்னா கேஸ் ஸ்டவ் செய்கிறதுனா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிளகு சீரகம் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது வந்து லோவில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ, ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. அப்புறம் தூள் உப்புங்க, வேறு எதுவும் இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தூள் உப்பு ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே நாக்கில் எச்சு ஊறும். வேறு என்ன செஞ்சு பார்த்துருங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதில் நாங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் நாங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, சுடு ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாக்கில் எச்சு ஊது நான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.